வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் எக்ஸைட்டிங்கான காம்பினேஷன் ஆஃப் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அண்ட் ஜாக்பாட் ரவுண்ட். வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் மூலமா நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சில கேண்டிடேட்ஸ் உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாராக இருக்காங்க. அண்ட் ஜாக்பாட் ரவுண்ட் மூலமா டோட்டலி நியூ ஃபேசஸ் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல மெம்பர் ஆகணும் அப்படின்னு வந்திருக்காங்க. So shall we start with the wild card entry? So judges, welcome to the combination of wild card and jackpot round. Ready? Wonderful. Wild card entry la முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அருண் சுந்தர் and team. சார் இப்போ என்ன கான்செப்ட்னா தமிழ்நாட்டில் காலேஜை விட கன்சல்டன்சி தான் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சிக்கு ஜாப் தேடி ஒருத்தர் வரா சார். அதான் சார் கான்செப்ட். தேங்க்யூ. நான் சொல்லல தமிழ்ல கருத்தா பேசாப்ல சார். நான் எப்போ சார் உங்கள்கிட்ட பேசினேன்? அப்பா நான் சொன்னல கருத்தா பேசுறப்ப எவ்வளவு முடிச்சு வந்துடுறேன். என்னப்பா இது அவுட் ஆயிடுப்பா. ஒரு சொல் பண்ண பையனா. தம்பி வாப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தம்பி உட்காருப்பா. பரவாயில்ல இருக்கட்டும் சார். நான் சொல்ல நல்ல மரியாதை பையன்பா. உட்காருப்பா. சார் என் வேலை விஷயமா வந்திருக்கேன் சார். என்னங்க சார் என்னோட ரெஸ்யூம்? வாங்கி எப்படி படிச்சு வரிக்க வரிக்க பாப்பேன். எப்படிப்பா படிக்க தெரியாம எப்படி சமாளிக்குது பாரு. தம்பி என்ன படிச்சிருக்கா? சார் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஏய் சூப்பர்ப்பா. இன்ஜினியரிங் பா. தம்பி கை கொடுப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு இன்ஜினியரிங் ஆளே இல்ல. அதனாலதான் ஒருத்தனுக்கும் வேலை இல்ல சார். தம்பி வேலை எங்க இல்லப்பா இருக்கு. லட்சத்தீவுல இருக்கு, கோடி தீவுல இருக்கு, ராஜஸ்தான் பாலாடத்துல இருக்குப்பா. அப்ப படிச்சவனுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல சார். அப்ப எனக்கு வேலை இருக்குல்ல சார்? தம்பி வேலை இருக்கு, நல்ல எதிர்காலமும் இருக்கு. அண்ணன் நம்பி வந்துட்டல நாசமா போயிருவேன். என்னது என்னது நாசமா போயிடுவேனா? இல்ல நாசாவுக்கே போயிருவேன். அந்த அளவுக்கு சார் உன டெவலப் பண்ணிடுவாருப்பா. நான் சொல்ல தம்பி நல்ல கருத்தா பேசாப்லன்னு. தம்பி நீ சொன்னதுக்கு அப்புறம் தம்பி முகத்தை பாரு, ஒரு ஒளி வட்டம் தெரியுது பா. லைட் எரியுது பாரு முகத்துல. ஆமாவா உன் பீஸ பூரா புடுங்க போறாங்க. என்னது பியூஸோ புடுங்க போறீங்களா? தம்பி என்னப்பா அது நம்ம கம்பெனிக்குள்ள பீஸ் கொண்டு வந்திருக்க அதை சொல்றாப்ல. தம்பி நல்ல கருத்தா பேசாப்ல. சரி தம்பி எந்த நாட்டுக்கு போகணும் ஆசைப்படுற? அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர். யோ இப்படிதான் யோசிப்பு தெரியும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். தம்பி எடுப்பா ஐடியா. தம்பி இவ்வளவு கூட சுத்துறேன். நீ கை வச்சுன்னு வச்சுக்க, அது எந்த நாடு வருதோ அந்த நாட்டுக்கு அமுச்சிருப்பா. சார் அதெல்லாம் எப்படி சார் முடியும்? எத்தனை பேர் அமுச்சிரு தெரியுமா? தம்பி எடுப்பா. சார் போங்க சார். தம்பி தொடுப்பாங்கிறேன். சிங்க குட்டி அமெரிக்காவை தொட்டிருக்கான்பா. நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு. தம்பி நீ தொட்ட நேரம் போன் வருதுப்பா. ஹாய் how are you? ஃபைனா? I am fine. You ஃபைனா? ஏய் லஞ்ச் சாப்பிட்டியாப்பா? டேய் இந்தியால பக்கம்னா அமெரிக்கா லைட்டா நேரம் எல்லாம் தூங்கி போயிடா. அவன்கிட்ட போய் சாப்பிட்டியான்னு கேட்கிறான் பாரு. தம்பி அமெரிக்கால வேலை இருக்கா? எவ்வளவு சம்பளம்ப்பா? $5,000. தம்பி எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்? 3 lakhs. தம்பி 3 லட்சம். பையன் கிடைச்ச மாதிரி தான். தம்பி பாஸ்போர்ட் இருக்கா? சார் பாஸ்போர்ட்ல சார். பாஸ்போர்ட் போட்டோ இருக்கா? இருக்கு சார் இருக்கு சார். ஓகே தம்பி பையன் ரேட்டாப்பா. சூப்பரா சூப்பர்ப்பா. வேலை கிடைச்சது. ஏய் காரு பங்களா செட்ல போற. ஏய் 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 தம்பி அண்ணனை மறந்து விடாதல்ல. மறக்க மாட்டேன் சார். தம்பி பணத்தை ஏற்பாடு பண்ணுப்பா. ஆமா பணத்தை எப்படி கட்டுவ? சார் எங்க அப்பாவுக்கு ஊர்ல ஒரு விவசாயம் நல்லா சார். அதை வித்து காசு கொண்டு வந்து குத்துறேன் சார். தம்பி தம்பி இங்க வாப்பா இங்க வாப்பா. தம்பி ரொம்ப அவசரம் கொடுக்க இருக்காப்ல. உட்காருப்பா. இந்தப்பா அண்ணனோட அன்பு பரிசு வாங்கிக்கப்பா. எதுக்கு சார் இது? என்னப்பா அப்படி கேட்ட? நாளைக்கே வெளிநாட்டுக்கு வேலை போயிட்டுனா காரு பங்களான்னு வாங்கிடுவேன். காரு வாங்கினதுக்கு அப்புறம் காரோட சாவியை எதுல மாட்டுவ? அதுக்குதான் இந்த கீ செயின். தம்பி இல்ல குட்டி சிங்க குட்டி தம்பி நீ பணத்துக்கு முறையா பண்ணு. பணத்தோட நீ அடவேசனப்பா. நீ அடவேசனப்பா. சரி சரி போயிட்டான். நடிச்சது போதும் உட்காருங்க. ஓ நீ சரியான ஆளியா. இப்போ ஒரு கீச்சனை கொடுத்து 3 லட்ச ரூபா அட்டையா போட்டா. தம்பி கம்பெனி வேலை சொல்லாதப்பா. அக்கா பையன் ஒருத்தர் இருக்கானே என்ன படிச்சிருக்கான்? அவன் ஏதோ அக்கௌண்டன்சி படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. தம்பி அக்கௌண்டன்சி. ஏய் சிங்கப்பூர்ல வேலை இருக்குப்பா. அவன் வர சொல்லுப்பா. எதுக்கியா? எதுக்கு அவனுக்கு ஒரு கீச்சன் கொடுக்கணுமா? சொல்லிவிட்டா
அதெல்லாம் நல்லா தள்ளில தம்பி நான் கருத்தா பேசாமல சொல்ல குட்டி சரி ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். இப்படி சீட்டிங் பண்ணி பொழைக்கிறமே இது ஒரு பொழப்பா? மண்டத்தனமா சீட்டிங், அதனால தான் டெய்லி நம்ம ஈட்டிங். சாப்பிட்டா வேணும், பிரியாணி வேணும். கத்துற காது கொய்யுந்துல தம்பி. இந்த மாதிரி ஆரோ கொள்ள பசங்க இருக்கிற வரையும் நம்ம கிட்ட கீச்சைன் இருந்துட்டே இருக்கும்பா. தம்பி ரொம்ப கருத்தா பேசினாரோ இல்லையோ, நீங்க அப்பப்ப ரொம்ப கருத்தா பேசுனீங்க. பாப்போம் நம்ம ஜட்ஜஸ் என்ன கருத்து சொல்றாங்கன்னு. சரளா மேம், கொஞ்சம் காமெடி இன்னும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ட்ரை பண்றீங்க, ஆனா நீங்க நல்லா பேலன்ஸ் பண்ணீங்க. கொஞ்சம் உங்க பேர் என்ன? சுந்தர் மேடம். சுந்தர், நீங்க உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு சரியா. ஒரே ஒருத்தரை நம்பி வாழாதீங்க, நீங்க உங்களை நம்பி வாழணும் சரியா. உங்களுடைய உண்மையான திறமை என்னவோ அதை நீங்க இங்க வந்து ஸ்டேஜில் காட்டணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து நல்லா இன்னும் காமெடி பத்தல, காமெடியோட வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மனோபாலா சார், உங்களுடைய வேர்டு. ஆக்சுவலா இதே வந்து ராஜேந்திரனும் இந்த புதுசா வேலைக்கு வர ஒரு சீன் என் படத்துல ஓப்பனிங் சீன் இருந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் படம் வரப்போற படத்துல என்னுடைய ஓப்பனிங் சீன் ஐயோ என்ன என்னடா உருவிட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில வந்து நல்ல வேலை என் படத்துல நல்ல காமெடி இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல காமெடி ரொம்ப கம்மி. புரியுதா உனக்கு? ட்ரையா இருக்கு. இப்ப அவர் மட்டும் கவுண்டர் குடுக்கலன்னா இது டோட்டல் போச்சு, வேஸ்ட். அவர் தான் நீ தான் காப்பாத்துற தம்பி. உன் பேரு அருண்குமார். அவர் தான் காப்பாத்துற. பட்டு 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 பட்டுன்னு நல்லா கவுண்டர் சொன்னதுனால இந்த இது எடுப்பட்டது. அப்புறம் கடைசியில எல்லாம் உன்னுடைய வாய்ஸ், இந்த ஒரு ஆளோட வாய்ஸ் இருக்கிற போது கொஞ்சம் டோன் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி வால்யூம் இருந்தா நல்லது. சுந்தர், உங்களுக்கு தான் என்னன்னா நீ வந்து அப்ப போக 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 தேஞ்சு கட்டற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. அதுலயே அவரே வந்து ஈரச்சாக்க கிழிச்ச மாதிரி இருக்கும் ராஜேந்திர குரல். இதுல அதை விட நீ வந்து ரொம்ப சன்னமா பேசி ரொம்ப இதுவா இல்ல. அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கழுத தேஞ்சு கட்டரும் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஏத்தி பேசி ரொம்ப விளக்கம் சொல்லிட்டாங்க. அம்மனி கேட்டுக்க, நான் அப்படி எல்லாம் கோத்து விடுற பார்ட்டி இல்ல. அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கோத்து விடுறதுக்கு. சரி, எங்க ஊரு குசும்பு நாங்க காட்ட வேணாமா? சரி, காட்டுக்கு எவ்வளவு நாள் ஓட்டுதுன்னு பாப்போம். பாருங்க, அவ்வளவுதாம்மா. ஓகே, ஜட்ஜ்மென்ட் சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி, ஐ வில் ரிசர்வ் இட் ஃபார் லேட்டர் சார். மேடம் அண்ட் சார் உங்ககிட்ட தான். இப்போ ரமேஷ் கண்ணா சார், உங்களுடைய வேர்டு. அதாவது நீங்க அவர் ஒரே கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, முட்டராஜன் கேரக்டர் பண்றாரு. என்ன ஒண்ணு லாஸ்ட்ல வந்து உங்க பேர் வந்து ராஜேந்திரன், அவர் பேருனா உங்க பேரு ராஜேந்திர சுந்தரன் ஆயிடும். அது தப்பாயிடும் இல்லையா? பெர்ஃபார்மன்ஸ் விதவிதமா பண்ணணும். ஒண்ணு பண்ணீங்க, ஒரு நல்லா இருந்துச்சு, அதையே பண்ணிட்டீங்கன்னா அவர் அதாம பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாக்னன்ட் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீ வந்து டோட்டல் ஆடியன்ஸ் பார்த்து பேசல, எங்கேயோ பார்த்து பேசுற. அருண்குமார், நீ தான் கொஞ்சம் காப்பாற்றி விட்ட. ஆனா என்ன ஆகுதுன்னா உன் கமெண்ட் மட்டும் தான் நிக்குது, மற்றெல்லாம் வேஸ்டா போகுது. அப்ப அது யூஸ் இல்லை. அவரதும் நல்லா இருந்து உங்க கமெண்ட் ஹைலைட்டாக தான் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் தயவுசெய்து நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. அந்த ராஜேந்திரன் விட்டு அது வந்து ஓகே நல்லா இருக்குது, நீ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது, வாய்ஸ் எல்லாம் தத்ரூபமா பண்ற அவர் மாதிரி. ஆனா காமெடி எடுபட மாட்டேங்குது, குரல் ரொம்ப கம்மியாயிடுது. கொஞ்சம் பாத்துங்க. ஓகே, சூப்பர். சார், நான் அடிக்கடி சொல்றதா, அந்த 50, 60, 70 படங்கள்லாம் பாருங்கன்னு. ஒரு தங்கவேலன் காமெடி மாதிரி ஒரு நாகேஷ் சார் பண்ணாரு, சந்திரபாபு சார் பண்ணாரு, தேங்காய் சீனிவாசன் சொல்லு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாகேஷ் பண்ணிருப்பாரு, பேர் வச்சு. நீ அடிக்க ஒரு தடவை பழைய படங்கள்லாம் பார்க்க சொல்றீங்க, ரொம்ப தொந்தரவா இருக்கு சார்ன்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதுன்றாங்க. அதுக்குதான் பார்க்க சொல்றேன். இப்ப வர்ற பசங்களுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா தான் உங்க யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். நீங்க அது அந்த டைலாக்ல நீங்க பேசுவோம், நீங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கலாய்க்கிறது தான் காமெடி கிடையாது, கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும். நீங்க கலாய்ச்சிங்க நல்லா தான் இருக்கு, அது எல்லாருமே சேர்ந்தாப்புல டெய்லி கலாய்ச்சிட்டு இருந்தா அப்படி ஓரளவுக்கு ஒரு சென்சிபிளான காமெடி இருந்தா நல்லா இருக்கும். குட் குட், நைஸ். ஆல்ரைட், சோ ஆன் தி ஹோல் ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். Thank you. ஆல்ரைட், அப் நெக்ஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரில கண்டெஸ்ட் பண்ண வராங்க தூள் டீம். கான்செப்ட் என்னன்னா, மாடர்ன் யமதர்மன் கீழே பூலோகத்துக்கு வராரு, ஒரு மனுஷன் உயிரெடுக்க. அங்க என்ன நடக்குதுன்னு அதான் கான்செப்ட். சூப்பர். காசு பணம் கொட்டு மணி மணி, 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 காசு பணம் கொட்டு மணி மணி.
யாரையா வீட்டு உள்ள? ஐயோ ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா? ஆஞ்சநேயா பாக்கு போட்டுக்கிறேன்டா. பாக்கு போட்டுக்கிறியா? என்ன பார்த்து ஆஞ்சநேயா மாதிரி இருக்குது. யாரு? நான் தான்டா யமன். யமனா? ஆமா லூசி டாக்டர் தமன் இவரு. ஓ உங்களை பார்த்தா யமன் மாதிரியே தெரியலையா? இந்த நாடக கோஷ்டிலாம் போடுவோம் தெரியுமா, பிச்சை எடுப்பாங்க அங்க போயிட்டு, அந்த மாதிரி தான் இருக்கிற. ஓ அந்த யமன் ஒரிஜினல் யமன். பார்த்தா அப்படி நம்ப முடியலடா என்னால. டேய் அம்மா சத்தியமா நான் தான்டா யமன். அம்மா சத்தியம் பண்ணா உண்மையா யமனா தான் இருக்கும். சரி ஓகே நம்புறேயா நம்புறேன். ஏய் உனக்கு 2 கண்டம் இருக்குது. இன்னைக்கு உன் உயிரை எடுக்க வந்திருக்கேன். எங்க ஆளுங்க 2 பேர் வருவாங்க. அவங்கள நீ சமாளிச்சு தப்பிச்சிட்டினா உனக்கு உயிர் கேரண்டி. ஐயோ இல்ல வச்சுக்க காலி நீ இன்னைக்கு. காலியா? கயிறு வேற சுத்தி நிக்கிறானே, என்ன பண்றது? பேப்பர் எடுத்து பாரு. பேப்பர் எடுத்து பாக்கணுமா? அதுல இருக்கிறது நடக்கும் இன்னைக்கு. நடக்குமா? பேப்பர் எப்படி நடக்கும்? பேப்பர் பறக்கும்யா. ஏங்க காபி கொண்டு வரவா? பொண்டாட்டி பொண்டாட்டி வரையா, கண்ணுக்கு தெரிஞ்சிட போற போயா. கவலைப்படாதே மானிடா, நான் பத்தினி கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். ஐயோ அவன் பத்மினி தான், அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் போயிடு. பத்மினியாக இருந்தாலும் பத்தினி கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். அப்படியா? ஆமா காஃபி அப்புறம் குடிக்கிறேன், வேணாம் நீ வராத. இது பேப்பர்ல இன்று முதல் தோசம் உன்னை விட்டு நீங்கியது. அம்மா நல்ல நியூஸ். மானிடா சரியாக படி. சரியாதான் பச்சை. இன்று முதல் சந்தோஷம் உன்னை விட்டு நீங்கியது. சந்தோஷம் சந்துல போயிடுச்சு உனக்கு. சந்தோஷம் சந்துல போயிடுச்சா? அப்ப சோகம் சொர்க்கத்துக்கு போயிடுச்சா? ரைமிங் சூப்பர். குடித்து குடித்து குப்புறவன் தான் டாஸ்மாக் தங்குதுரை. ஏமா இந்த டாஸ்மாக் தங்குதுரை பத்தியா, சரியான குடிகாரன், 1 நம்பர் குடிகாரன். அவன் வாழ்றதே வேஸ்ட். வருவான் நம்மால் தான் வருவான். போட்டு யார் யார் நீ? நான் தான் டாஸ்மாக் தங்கதுரை. யாரு? எங்கிருந்து வர? நான் பிறந்தது தூத்துக்குடி, வளர்ந்தது காரைக்குடி, இப்ப இருக்கிறது பெருங்குடி. ஐயோ கொஞ்சம் கம்மியா குடி. நானே ஒரு பாட்டு பாட்டா? பாட்டா? குடித்து வாழ வேண்டும், பிறர் குடியில் வாழ்ந்திடாதே, சிக்கு மாங்கு சக்க மாங்கு சக்க பப்பா, சிக்கு மாங்கு சக்க பப்பா. எப்படி இது? ஐயோ என்ன மாதிரி பாட்டு அது? அத போய் இப்படி பாரியா? இதுல அர்த்தமே இல்லையா? அர்த்தம் இல்லையா? அர்த்தம் சொல்லிட்டா? குடித்து வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை ஃபுல்லா குச்சினே இருக்கணும். பிறர் குடியில் வாழாதேனா மத்தவங்க கிட்ட ஓசி குடிக்கவே கூடாது. அதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த சிக்கு மங்கு அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சைடிஷ். சைடிஷா? புரியலையா? புரியல. சிக்கன் மட்டன் சைடிஷ்ப்பா, சிக்கன் மட்டன் சைடிஷ்ப்பா. புரிஞ்சுச்சா? சரி ஆஃப் சாப்பிடலாமா? நான் உன்ன திருத்தலான்னு பார்த்தா ஆஃப் குத்து என்ன ஆஃப் பண்ணலான்னு பாக்குறியா? அதான் ஏமா சொன்ன முதல் கண்டம் இதானோ? ஆஹா நம்ம குடிச்சோம் அவள்தான் உயிர் போயிடும். குடிக்கூடாது சார். குடிக்கிறத பத்தி ஒண்ணுமே இல்ல, குடிச்சிடலாம். ஆனா ஆஃப் தான் வச்சிருக்கோம், புரியுதா? நீங்க கோட்டர் நான் கோட்டர் குடிச்சா உங்களுக்கு பத்தாது. அதனால எல்லா ஆஃபையும் நீயும் குடிங்க. ஆஃபும் உங்களுக்கு ஆஃபும் உங்களுக்கு. தெய்வமே ஆஃப் எனக்கா தெய்வமே. ஐயா வேலைக்கு ஆக மாட்டான், இவன் குடிக்க மாட்டேன்ட்டான். நம்ம 2 பேரும் ஆஃப் சாப்பிடலாமா? நம்ம 2 பேரும் அவனை காலி பண்றானா என்ன காலி பண்றது? உட்கார நீ உட்கார. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்ட் 2. ஏமா சரியான படம், கமல் சார் படம், செம்ம காமெடியா இருக்கும் தெரியுமா? ஆமா அத்தனை படிக்கிறாரு. சீனாத்தான பாடலில் ஆடிய ஆஹா அதே பெண் இந்த படத்திலும் டான்ஸ் ஆடுகிறாங்க. வரும் வரும் வரும். உங்க பேர் என்ன? பேர் வினோத். வினோத், உங்கள மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கு. அது வந்துரும். ஓகே ஓகே மேடம், உங்க பேரு எதுக்கு ரகசியம்னு வச்சாங்க? அது ரொம்ப ரகசியம். வாத்தி அது வந்துருச்சு. என்னடா இது? வினோத், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல மேடம். ஆகலையா? இல்ல. எனக்கு ஏத்த ஜோடி நீங்க தான் வினோத். மேடம். ஓகே 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 மேடம். ஆனா நியூஸ் பேப்பர்ல உங்களை பத்தி ஒரு நியூஸ் பச்சனே. என்னது? உங்களுக்கும் அந்த ஹீரோக்கும் ஏதோ கனெக்ஷன் அப்படின்னு. யார் சொன்னா? எனக்கும் எந்த ஹீரோக்கும் கனெக்ஷனே இல்ல. எனக்கும் ப்ரொடியூசருக்கு தான் கனெக்ஷன். அப்ப நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? போலாம் வாங்க வினோத். இருங்க. ஐயோ எம்மா சொன்ன 2வது கண்டம் இதுவா இருக்குமோ? பாத்து நேரானே.
என்னாச்சு? இல்ல மேடம், ஓடி படத்தை பத்தி ஒண்ணு இல்ல, போலாம். உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நானு. சர்ப்ரைஸா? ஆமா. என்ன சர்ப்ரைஸ்? அது நான் காதல தான் சொல்வேன். காதலா? சொல்லுங்க. இந்த காதல் இல்ல மேடம், காதல சொல்றேன். இல்லையா? எதுவும் வேணாம். ஏம்மா அவன் ஸ்மார்ட்டா இருக்கான், சின்னதா இருக்கான், ஒண்ணும் புரியல ஏம்மா, என்னால ஏமாத்த முடியல ஏம்மா. ரெண்டுமே தண்டம். முண்டம் மானிடா. அதாவது 2 கணத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. உன்னை இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல் நீ தான் எல்லாமே. அதாவது என்னன்னா யமனி சாவச்ச, இனிமேல் நீ தான் யம. ஐயோ சாமியாத தலையில போட்டீங்களேம்மா. பரவாயில்ல. முதல்ல let me start with you, Chini sir. வழக்கமான அந்த எமன் காமெடி தான். இதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா ரகசியாவும் பெருங்குடியும். ரொம்ப நல்லா இருந்தது 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ். வெரி நைஸ். அவங்க எமன் இன்னும் கூட நீங்கள் நல்ல டைலாக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண வந்து பேசும்போது இந்த எமனுக்கு இருக்கிற ஒரு அந்த டைனமிக் லுக் இருக்கு தவிர அந்த வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டைனமிக்காக இல்லை. வழக்கமான எமன் கான்செப்ட் தான். இட்ஸ் குட். மனோபாலா சார், யுவர் வெட்டிங். என்னன்னா ஒரு காமெடி ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பேக் இருக்கிற போது பேங்கா வரவானமா ஏ வினோத். கான்செப்ட் வந்து பழைய கான்செப்ட் இது. எனிவே நெக்ஸ்ட் டைம். ஆல்ரைட். சோ ரமேஷ் கண்ணா சார், உங்களுடைய ஃபேவரட் ஆன டீம்? யமதர்மன் வந்து பேசவே இல்லையே. யமதர்மன் நல்லா அப்படி பிரம்மாண்டம் பேசிருக்க வேணாமா? ஒண்ணு இல்ல, ருத்ரதாண்டவத்துல வந்து விகேஆர் பார்த்தா பரமசிவனா வருவாரு. நேரா போய் நாகேஷ் சார் வந்து கடலோட்டை ஆண்டவரே உங்களுக்கு நியாயமா இருக்கா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கொஞ்சம் போல அந்த கண்ணை திறந்து அந்த அப்பாவிகளை நசிக்கிற கூடாதான்னு. ஏன்டா என் கண்ணனை பொடி டப்பாவாடா டக்கு டக்குன்னு திறந்து மூடுறதுக்கு சின்ன சின்ன பஞ்சில் எகிருவாரு. அவங்களும் அநியாயம் பண்றாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே, நீ எப்போ வந்து என்கிட்ட அநியாயம் பண்றேன்னு கேட்டேன். மானா என்ன பண்ணு சம்பாரி, புரியுதா? அந்த யமன் வந்து அந்த பஞ்சஸ் வரணும், அது இல்லவே இல்லை டோட்டலா. அதான் யமதர்மனுடைய லுக்கு கெட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வாயை திறந்த உடனே கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு மார்க் குறைஞ்சது உங்க 2 பேர்னால தான். இன்னைக்கு இந்த 9 மார்க் வந்தது உங்க 2 பேர்னால தான். தௌஃபீக் ஒரு தடவை அந்த டான்ஸ் எங்க சிரிச்சு வந்தா சீனா தானே டே ஆடுங்க பாக்கலாம். சூப்பர். இன்னைக்கு நான் 9 மார்க் போட்டதே வந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா அந்த லேடிஸ் ஆடுற மாதிரி அந்த கையெல்லாம் வச்சுட்டு அவ்வளவு அழகா பண்ணீங்க. வீணை வாசிக்கிறது ரொம்ப அந்த வீணை வாசிக்கிறது அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணது வந்து வாசிச்சு நான் இன்னைக்கு பார்த்ததே இல்ல. 9 மார்க் போட்டது. தௌஃபீக் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே சூப்பர். வைல்ட் கார்டு ரவுண்ட் மூலமா மறுபடியும் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ரீஎன்ட்ரி கொடுக்கிறதுக்காக கம்பீட் பண்ண 2 கண்டஸ்டன்ட்ஸை பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக இட்ஸ் டைம் ஃபார் ஜாக்பாட் ரவுண்ட். டோட்டலி நியூ கண்டஸ்டன்ட்ஸ் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு போட்டியிட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன் தி ஃப்ளோர் விக்கி அண்ட் சிட்டி ராவ். இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஒரு ராஜாட்ட ஒரு புலவன் வந்து பாட போறாரு. அந்த பாட்டை பாடி ராஜாட்ட பரிசு பெறாரா இல்லையா அப்படின்றதான் சார் கான்செப்ட். இன்றைய பொழுது போர் அடிக்கின்றதே, என்ன செய்வது? மலை வாழும் வெங்கடேசா. ஆஹா, ஐயோ அருமை. நம் செட்டில் டிமிக்ரி என்று மெமிக்ரி தானே செய்வார்கள். இது என்ன புதிதாக சூப்பர் சிங்கர்? யார் அது? அண்ணா, நான் தான் பண்டை நாட்டு புலவர் மலமாடு. நான் உங்களிடம் பாடி பரிசினை பெற வந்தேன் மன்னா. ஓ பரிசோ? யோனா காலியாக இருப்பது இவனுக்கு தெரியவில்லை போல் இருக்கின்றது. பரவாயில்லை, என்ன பாட்டு பாடுவீர்கள்? மன்னா, என் முதல் பாட்டு இது. நான் சென்னை மக்களுக்காக டெடிகேட் செய்கிறேன் மன்னா. டெடிகேட்? ஓஹோ, அருமை அருமை அருமை. அட மன்னா, சும்மா இருங்கள். முதலில் நான் பாடுவதை கேளுங்கள். பாடும் பாடும். முதல் பாட்டு. டாலிங் டம்மக்கு டாலிங் டம்மக்கு டாலிங் டம்மக்கு டோய் கிடோய் கிடோய். என்ன பாட்டு இது? டார்லிங்கி டம்பக்கு டம்பக்கு டோய் டோய்.
யாருக்கு இந்த பாட்டு? இது இல்லைன்னா சென்னை மக்களுக்கு இருக்கின்றது. அண்ணா, சென்னையில் மிகவும் தண்ணி பஞ்சமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு நாள் கணவன் தண்ணி லாரியை பார்த்து விட்டு, டார்லிங் ட்ரம்மையும் மக்கையும் கொண்டா, ட்ரம்மையும் மக்கையும் கொண்டா என்று கூப்பிட, அதற்கு மனைவி இருக்கு டோய் என்று ஆசை அதைத்தான் நான் சொன்னேன். அருமை 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 அருமை. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த பாட்டு ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லையே. வேற ஏதாவது பாட்டு உண்டோ? என் இரண்டாம் பாட்டு இதிகாசத்தை பற்றி. இதிகாசம் பாடட்டுமா? பாடுங்கள். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. என்ன பாட்டு இது? இதிகாசம் என்று சொல்லிவிட்டு என் நாட்டை கொச்சப்படுத்துகிறீர்களா? அண்ணா, இது ராமாயணம். நான் பாடுவதை கேளும். இதில் முதலில் வந்து தாலியை தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, அதாவது அர்ஜுனன் போல உங்களுக்கு மகன் வேண்டுமா என்றும், பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா, கர்ணனை போல மகன் வேண்டுமா என்று உங்களுக்கு குத்தி காட்டினேன் மன்னா. என்னை அப்படியா? என்னை சுட்டி காட்டுகிறான் என்றால் இவனுக்கு இன்னொரு பரீட்சை வைத்தாக வேண்டும். வேற ஏதாவது பாட்டு உண்டா? சரி, தேசப்பற்று பற்றி ஒரு பாட்டு பாடுகிறேன். தேசப்பற்று? நீ பாடிய பாட்டெல்லாம் அப்படியா இருக்கின்றது? ஏதோ பாடுங்கள் பார்க்கலாம். கேளும். அத்தாரு 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 உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. நான் உதாறு காட்டுகிறேன். இது என்ன தேசப்பட்டு? அதாறு உதாறு ஒன்றும் விளங்கவில்லை, எனக்கும் விளங்கவில்லை, இவர்களுக்கும் விளங்கவில்லை. அத்தார் அத்தார் என்றால் ஆதார் ஆதார் என்று ஆதார் அட்டை இல்லையா? ஆமா ஆமா. அதை வைத்து உலகில் யாராலும் தப்பு செய்ய முடியாது, அதாவது உதார் காட்ட முடியாது. ஓ, சிறப்பு 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 சிறப்பு. ஆமாம், இப்படிலாம் பாடினால் நம்மிடம் இந்த பரிசை பெற்று விடான் போல் இருக்கின்றது. ஏற்கனவே கஜோனா காலியாக இருக்கின்றது. என்ன செய்வது? நீ பாடிய பாட்டு ஒன்றும் விளங்கவில்லை. இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், அதையாவது சரியாக பயன்படுத்தி பார்க்கலாம். பாடுங்கள். கேளுங்கள். பாண்டி நாட்டு மன்னனை பற்றி. மக்கா ஏலா காயா மாவுவா, ஏலா 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 ஏலை ஏலா ஏலா ஏலை மக்கா ஏலாய். ஒன்றும் புரியவில்லையே. உங்களுக்கு என்னதான் புரியும்? கேளுங்கள். மக்கா ஏலா, அதாவது மக்கா என்றால் மதுரை நாட்டு பாஷை. திருநெல்வேலியில் ஏழை ஏழைன்னு கூப்பிடுவாரு. ஒரு நாள் பாண்டி நாட்டு மன்னன் திருநெல்வேலிக்கு செல்லும் போது அவருக்கு ஒரே பசி. புரிகிறதா? புரியுது. காயமாவா, காய் வகைகள் இருந்தாலும் பரவாயில்லை, கனி வகைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று தாங்கள் என்று ஏழை என்று கேட்டுள்ளாங்க. நானே போர் அடிக்க என்று இருக்கின்றேன், என்னை பீரடிக்க வைப்பார் போல இப்படி எல்லாம் பாடி. ஒழுங்காக நீ ஓடிவிடு. அண்ணா, மிகவும் பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கள் மன்னா. நன்றாய் துருபிடித்த பீரோவுக்கு டிரெஸ் போட்ட போன்று இருக்கின்றாய், நீ ஏன் பஞ்சத்தில் உள்ளாய்? இவங்கிட்ட பாட்டு பாடம் எப்படியோ கஜோனா காலியாக என்பது எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படிதான் நம்ம அரசு போய் ஓடி கொண்டிருக்கின்றது. ஜட்ஜஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். அது என்னது? என்ன காலியா இருக்கு? காஜல் அகர்வாலா? இல்ல இல்லையா? கஜோனாவே கஜாலாவே தெரியல. காஜல் அகர்வால் காலியா இருக்கா? அது கஜோனால கஜானாவா? இதிகாசத்தை பத்தி என்ன சொன்னீங்க? அது எதை பத்தி? அர்ஜுனர் வந்தார் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. அர்ஜுனர் எதுல வந்தாரு? ராமாயணத்துல தானே வந்தாரு. ஆமா. இப்படிப்பட்ட டீமுக்கு நம்ம வந்து ஸ்கோர் போட்டிருக்கீங்க. ஜட்ஜஸ் ரமேஷ் கண்ணா சார், நீங்க தான் சார் கமெண்ட் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதாவது அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிறது ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பர். அதுதான் ஹைலைட். இதுல ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே கரெக்டா டயலாக்ஸ் மிஸ் பண்ணாம கரெக்டா பேசுறீங்க. அந்த பாட்டை எழுதுறவனே அதிர்ச்சி ஆயிருவேன். நான் இப்படி நினைக்கவே இல்லையே. மற்றபடி ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட் டீம். நல்ல டீம் கிடைச்சிருக்கு. ஓகே. யாரு ஸ்கிரிப்ட் எழுதுனது? திருடிட்டு வந்த மாதிரி முழிக்கிறீங்க. வந்து பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது இல்ல? இல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? அப்படி சார். கோபி யாரு அது? அந்த கோபியா? தோசை இல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் தான் சொதப்புவீங்க எப்பவுமே. சரளா மேம், உங்களுடைய கமெண்ட் இந்த புலவரை பத்தி சொல்லுங்க. பாட்டுக்கெல்லாம் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் இந்த மாதிரி ஒரு பாட்டுல இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா வித்தியாசமாக இருந்தது. நம்மளுடைய நகைச்சுவை, அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு
நகைச்சுவையோட வேணும் அப்படின்றதுக்காக நீங்க ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்ணிருக்கீங்க. நல்ல டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சு, பஞ்சஸ் நல்லா இருந்தது. அந்த கஜோனாவை மாத்திரம் மாத்திட்டா போதும். இவ்வளவு மக்கட்டையா நீங்க? இதே மாதிரி இன்னும் அடுத்து சூப்பரா பண்ணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே. இந்த பாடலுக்கெல்லாம் விளக்கம் வந்து புது மாதிரியான விளக்கமா இருந்துச்சு. அதுவே பெரிய நகைச்சுவையா இருக்கு. அதுதான் இந்த இடத்துல பிளஸ். வாழ்த்துக்கள் கோபி, சூப்பர். நீ ஏன்டா எழுதிருக்க? எழுதுன கூப்பிட்டா இவன் துடுப்பு மாதிரி, இவன் வேற. இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. சேர்ந்து தான் பண்ணீங்க. அதான் 2 பேரும் சொல்ல சொன்னானா? சரிடா, நல்லா இருந்துச்சு. சூப்பர். சின்னி சார், நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்ல ஸ்கிரிப்ட், 2 பேரும் நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல மேக்கப், எல்லாமே நல்லா அமைஞ்சது. இல்ல, அவர் மேக்கப்பே போடல, புலவர் ஒரிஜினல். அதான் நல்ல துருப்பிடிச்ச புலவர், ரொம்ப அருமையான மேக்கப். ஒரிஜினலா அது புலவருக்கு லைட்டா டச் அப் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப நன்றி புலவர் அவர்களே, ராஜா அவர்களே. தேங்க்யூ சோ மச். நம்மளுடைய ஜாக்பாட் என்ட்ரில அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ஈஸ்வர் அண்ட் டீம். இப்போ என்ன கான்செப்ட்னா, ஒயின் ஷாப்ல போய் சரக்கு அடிக்கிறோம். அங்க என்ன நடக்குது? அது சரக்கு அடிச்ச மாதிரி சொல்லுங்க நீ. அது தெளிவா சொல்லு. ஒயின் ஷாப்ல போய் சரக்கு அடிக்கிறேன் சார். அங்க உள்ள என்ன நடக்குது அதான் சார் விஷயம். ஒயின் ஷாப்ல சரடிற. சரடிற. சரி, 2 பேர் உட்காருங்களா. 8 ஓபன் பண்ணா ஓபன் பண்ணயா படிக்கிறேன். சரி சார், சரி சார். ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா இங்க இருந்து மலை மேல ஏறாரு ஹீரோ. ஏறாரு ஏறினே இருக்காரு. ஆனா ஏறவும் முடியல அவரால. குள்ளமா சார், என்ன சார் அடிக்க வரீங்க? அவ்வளவு சரி ஏறாரு. திருப்பி ஏறாரு ஏறினே இருக்காரு. யார் மேல ஏறாரு? ஓ, சொல்றத கேளியாங்க. கட்சியில ஏறிட்டாரு. ஏறிட்டு பேர் என்ன ஆச்சு, அங்க வந்து சிலிண்டர் எடுத்துட்டாரு. சிலிண்டர் எடுத்து வந்து அப்படியே தூண்படி கீழே ஏறிட்டு அவங்க அம்மா மேல போட்டாரு. ஒண்ணுமே ஆகல அவங்க அம்மாக்கு. அவ்வளவு மண்டை காணமா அவனை பின்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல தலை. அதுக்கப்புறம் திடீர் குப்புன்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வில்ல வரான். இல்ல வந்த பிறகு விருது பேரு இங்க இருந்து ஒரு 5 பேரு, இங்க இருந்து 5 பேரு அப்படியே வந்து நகராங்க. அப்புறம் ஹீரோ விட்டு போனால, இந்த கிச்சடி செய்யறது விட்டு போனால அம்மாவா, அப்படியே திருப்பி வந்து அங்க இருந்து ஒருத்தன் மிக்சி கிரைண்டர் வச்சு அச்சினே வரான். டமாட்டி வரான். என்ன பண்ணவும் இல்ல. அதுக்கப்புறம் சார் 2வது போயிடலாம் சார். 2வது செமையா வச்சிருக்கேன் சார். பாப்போம் என்ன கதைனா, நான் சொல்றேன். இங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் ஐட்டாங்க கிடையாது. இது புறா வளர்க்குற பையனா அந்த மாதிரி பாடு மாடு கோயின்னு சொல்லிட்டு அவளால வேற நீங்க 2 பேரும் அவனை தொடவும் முடியாது. அவன் கஷ்டப்பட்டு ரஜினி படம் பார்த்து, கமல் படம் பார்த்து, விஜய் படம் பார்த்து, ரஜினி ஆதி படம் பார்த்து ஊர்ல இருந்து மஞ்சள் பேத்திட்டு வந்து கஷ்டப்பட்டு ப்ரொடியூசரை தேடி படம் பண்ணா என் கதை என்று அது உண்டு. ஊர்ல எத்தனை அடிங்க. ஜட்ஜஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். ரமேஷ் கண்ணா சார், என்ன பேச நீ? அங்க போற இழுத்துன்னு போறான், அவன் இழுத்துன்னு பின்னாடி வரான், அவன் திடீர்னு கதை சொல்றான். என்ன நடக்குது? எத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க இல்லையா? அதில் யோசிக்க மாட்டாமா? என்ன தம்பி இப்படி பண்றீங்களே? ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம், அதை ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நான் சரி அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஓகே பை. சரி, சோ சின்னி சார், உங்களுடைய வியூஸ். இதே ஸ்கிட்ட வந்து நீங்க மாத்தி கூட பண்ணலாம். அதனால பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து பண்ணுங்க. ஓகே சரளா மேம். நல்ல வேலை இன்னைக்கு எலிமினேஷன் இல்ல. 5ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி இருக்கு நீங்க பண்ணினது. 5ஆம் கிளாஸ் பசங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டைலாக் டெலிவரி ஓவர்லாப்பிங், பயங்கர ஓவர்லாப்பிங். நெக்ஸ்ட் வரும் பொழுது நல்ல கான்செப்டோட, நல்ல நகைச்சுவையோட, நல்ல பிரைட்டா பேசுற மாதிரி வாங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மனோபாலா சார், உங்களுடைய என்ன சொல்றது, இந்த ஸ்டேஜே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. Feel so very bad. இது வந்து கிடைக்காது உங்களுக்கு. உங்க லைஃப் டைம்ல இந்த மேடையில எல்லாம் இப்படி எல்லாம் எந்திரிச்சு வந்து நீ பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இஸ் இட் a joke? இல்ல மத்தவங்க எல்லாம் இங்க பண்ணது இல்ல, என்ன உங்களுக்கு காமெடியா தெரியுதா? எவ்வளவு பெரிய ஷோ, எத்தனை ஜனங்க பாக்குறாங்க, அதுல ஒரு சின்சியாரிட்டி வேணா?
எவ்வளவு ஓவர்லாப், என்ன இது? நீங்க என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கிளம்புங்க. இப்ப நம்ம ஜாக்பாட் ரவுண்ட்ல அடுத்த கண்டெஸ்டன்ட் தீனா ஆன்டி. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, சென்னை கிரிக்கெட் டீமுக்கு பிளேயர் செலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. 10 பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு. கடைசியா ஒரு பிளேயரை செலக்ட் பண்றப்போ அங்க என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ சார். என்ன சார் கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி அடிச்சுன்னு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லையா, சென்னை கிரிக்கெட் டீமுக்கு 10 பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆளை போட்டு விட்டோன்னு வையன், வர டோர்னமெண்ட்டுக்கு வெயிட்டா ஒரு அமௌண்ட் பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு பிளேயர் சிக்க மாட்டேங்கிறாங்களே ஒண்ணு. சார் இதான் உங்க டென்ஷனா? ஆமாயா, உங்க டென்ஷன் தூக்கி வாட்ஸ்அப்ல போடுங்க. பின்ன என்ன சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், செம்மையா கிரிக்கெட் விளையாடுவான். அவனுக்கு மட்டும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னு வைங்களேன், வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டான். மத்ததை நாம பார்த்துப்போம். நான் எல்லாம் பேசி வச்சிட்டேன். இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. கூப்பிடு. கிரிக்கெட்ல நல்லா விளையாடுவியா? என்ன சார் இப்படி கேட்ட? காலங்காத்தால ஏந்தவனே லுங்கிய மச்சி கட்டிக்கினே அத்த கையில புடிச்சிக்கினு பேட்ட சொன்னா கிரவுண்ட்ல போய் நின்னு ஏரியால இருக்கிற எல்லா பிகரும் இப்படிதான் நம்மளதான் பாக்கும். இவ்வளவு ஏன் தண்ணி பிடிக்கிற தங்கமால இருந்து கோலம் போடுற கோகிலா வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு அடிக்ட். ஏய், வாட் லாங்குவேஜ் இஸ் ஸ்பீக்கிங்? என்னையா பாஷை பேசுறாங்க சார்? பழங்காலத்து பாஷை சார், சென்னை தமிழ். எங்க அப்பா என்ன சொல்லிடுற தெரியுமா? பழச மறக்காதா பழுது கூட கிடையாதுன்னு. சும்மா இருக்காது சோமாரி, சொக்கா கூட இருக்காதுன்னு. அத்த இன்னி வரலாம் ஃபாலோ பண்ணுகிற தெரியுமா? நானு இந்த சேப்பாக்கத்துல விளையாண்டுருக்கேன் இல்லையா? சேப்பாக்கமா? அது காவாய்க்கு என்னண்டா சார்? நம்மளுக்கு காவாய்க்கு என்னண்டா டுமில் குப்பை கிரவுண்ட். அவனை இறங்கி வச்சா போரி, ஏறி வச்சா 6 டே. இதெல்லாம் முதல்ல சொல்லணும். நீ வரண்டா. அப்ப ரஞ்சித்தா விளையாண்டுட்டியா? ரஞ்சித் டிராபியா? ரஞ்சித் கூட நிறைய மேட்ச் அடிக்கிறேன். நம்ம போட்டி கடை பொண்ணு நம்ம பேரங்கிறல்ல, அவன் தான் எல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் பெட் மேட்ச் தான். எவ்வளவு மேட்ச் கழிச்சிக்கிறேன் தெரியுமா? ஏய், என்ன அது? இவனை நாளைக்கு டீம்ல சேர்த்து 4 பேர் வந்து இங்கிலீஷ்ல பேசினா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாதா? Shut up your mouth, sir. What do you say? In our summer, I am the first graduate with 82% distinction. What type of answer you want? Ask me. I will tell all the answers in pure English. Trust me, sir. Give me an opportunity. I will prove myself. பத்தியா செல்ஃப் எடுக்கல பையன் எப்படி வாயை பொளந்து நிக்கிறான். சார் சொல்லுங்க சார். சார் நம்ம பையன். சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார் அப்போ நான் கேட்ட அந்த செக்கு. தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன் சார். யோ, நீ சொன்னியே காவாய்க்கு என்னண்ட அந்த பக்கம் போய் விளையாடு, நீலாம் அங்க விளையாடுறதா லாய்க்கு. நான் வேற பிளேஸ் செலக்ட் பண்ணியாச்சு, போ சொல்லு. இந்த போன் மேட்டர்ல செக் வைக்கிறியா? அதுலயே வச்சுட்டேன் எனக்கு செக். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. கிளம்பு. சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படிலாம் புளிப்பு காடிங்கன்னு தெரிஞ்சுதான் உள்ள வரதுக்கு முன்னாடியே சித்தப்பாக்கு போன் பண்ணி வர வச்சிட்டேன். இப்ப எப்படி புல்லா வர பாரு. சித்தப்பா வா 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 வா. என்னை பத்தி எடுத்து சொல்லியா? அதுவா? யோ, என் மகன் கிரவுண்ட்ல வந்து நின்னானா சுரேஷ் ரெய்னா, அவன் ஏறி அச்சாத்தோன்னு இப்ப புதுசா போறான் பாரு, மூஞ்சில சாணி. என்ன பண்ணாலும் உனக்கு இங்க சான்ஸ் கிடைக்காது. போறீங்களா இல்ல? கால்ல போலீஸ். கத்தில ரத்தம் ஒட்டினுக்குது. வேற ஒண்ணு இல்ல மௌனா, உன்னாண்ட ரொம்ப நாளா கொச்சை குத்துந்தான் பாரு போய் குமாரு. அவன் காதை அறுத்தல, அதை கழுவாம வச்சுன்னுக்குறான்டா. அதான் ஸ்வீட் மெமரி. அதெல்லாம் அப்பப்போ கை வைசிட்டப்பா. பொருள் துரு பிடிக்குதுல. என்ன சார் போன் எடுத்து கையில வச்சுனுக்குற? செல்ஃபி. என்னண்டியா? வா எடுத்துக்கலாம். வா சித்தப்பா கோத்துக்கோ. இந்த கண்ணை குத்துற மாதிரி கையை காட்டுவானுங்க. என்னடா மூஞ்சி டல் அடிக்குது? இருக்கத்தானே வரும். வரும். இப்ப பாருங்க, வருது பாருங்க. அப்பால அந்த செலக்ஷன் அது நீங்க தான் செலக்ட் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன். நமக்கு தேவையானத நம்ம தான் இப்படி தேடி எடுத்துக்கணும் போலுது. ஓகே மௌனா. சரி சித்தப்பா, வேலை முடிஞ்சிச்சு, போலாமா? போலாம் சார். பிராக்டிஸ் செஷன்ல மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ. போலாம். இந்த மேடைக்கு புது கண்டெஸ்டன்ஸ் இவங்க, தீனா அண்ட் டீம். லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ, சின்னி சார். எக்ஸலன்ட் கான்செப்ட்.
பிரமாதமான கான்செப்ட். அதில் அந்த கிரிக்கெட் பிளேயரை வந்து உங்கள் பேர் என்ன? தீனா சார். தீனா, பிரமாதமாக பண்ணீங்க, வெரி நைஸ். டைமிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, அந்த இங்கிலீஷு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் யார் சித்தப்பா? உங்கள் பேர்? மணி சார். மணி ஆல்சோ வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு. நீங்கள் 2 பேர் இதில் என்னென்ன ஓவரால் அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட். அது ஏன் அந்த கான்ஃபிடென்ட் இல்லை? பயமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு? அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இது புது கான்செப்ட். இது வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் வந்து கடைசியில் ஒரு ஆள் தேவை, அது வந்து ஒருத்தன் கத்தி காமிச்சு மிரட்டி உள்ளே போனான்றது ஒரு நல்ல ஹியூமரான ஒரு விஷயம். அதில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதனால தான் 8 மார்க் போட்டிருக்கேன். இனிமேல் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. ரமேஷ் கண்ணா சார், இவங்களுடைய வெர்ஷன் ஆஃப் மாரி கான்செப்ட் நல்லா இருந்தது. அந்த ரெட் ஷர்ட் உங்க பேரு? பிரசன்னா. உங்க டைலாக்ஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு இல்லையா? கொஞ்சம் அவரு பிரசன்ன மாதேஷ் கொஞ்சம் சவுண்டா பேசணும். அப்புறம் சித்தப்பா கொஞ்சம் லேக் விட்டார். இல்லைன்னா 10 மார்க் வாங்கியிருப்பீங்க நீங்க. ஏன்னா கான்செப்ட் புதுசா இருந்தது, புது குரூப்பா இருந்து உங்களை என்கரேஜ் பண்ண நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. அவரு அந்த பிளாக் ஷர்ட் பேர் என்ன சொன்னீங்க? தீனா சார். தீனா, சூப்பரா பண்ணிட்டீங்க, பிரமாதம். நீங்க எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டீங்க, கீப் அப் பண்ணுங்க. வண்டர்ஃபுல். எவ்வளவு வார்மான வெல்கம் பாத்தீங்களா உங்களுக்கு. சரளாமா? பிரசன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து நீங்க எண்டு வரைக்கும் பேலன்ஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்லா ஃப்ளூயண்டா இருந்துச்சு உங்க டைலாக்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பரவாயில்ல, கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஈடு கொடுக்கணும், கொஞ்சம் பத்தலை. ஏன்னா அவரு நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட் நீங்க உங்க பேரு தீனா வந்தோன்னா அப்படியே தூக்கிட்டீங்க. எங்கேயோ டாப்ல போயிடுச்சு. என்ன டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கு. அதாவது அந்த மெட்ராஸ் ஸ்லாங் பேசிக்கிட்டு அந்த இங்கிலீஷ் அது எல்லாமே பேசுறது பக்கா. நம்ம ஸ்லம்ல எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கே வந்து பிரசன்னாவுக்காகவும் தீனாவுக்காகவும் தான் 9 மார்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். மனோபாலா சார், நீங்க நோட் பண்ண விஷயங்கள்? ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. அதாவது என்னன்னா ரொம்ப ஸ்டேஜே கான்பிடென்ட்டா எடுத்துக்கிட்டாரு அவரு. டோட்டலா வந்து ரொம்ப ஸ்டேஜை பத்தியோ இங்க இருக்கிறவங்கள பத்தி யாரை பத்தியும் கவலைப்படல. அவரு அந்த ஸ்கிட் மேலே இருந்ததுனால கடைசி செல்ஃபி எடுத்துட்டு வெளியே போற வரைக்கும் கரெக்டா இருந்தார். அவர் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ் உங்க 3 பேருக்குமே இல்லை. அதனால நல்ல வேளை உங்க தினா டீம்னு சொன்னதுனால, நீங்க தலைமையேற்று நடக்கிறதுனால கூட இருக்கிறவங்களும் கரெக்டா இருக்கணும். சித்தப்பா வந்து இந்த மாதிரி கெட்டப்ல வந்திருந்தாலே அந்த நீங்க உங்க டைலாக் சாதாரணமா பேசியிருந்தாலே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்க வெறும் நார்மலா இதே மாதிரி யூஸ்வல் இதுல வரும்போது அப்படியே இறங்குது. அது ஒண்ணுதான் மிஸ்டேக். மற்றபடி ப்ளீஸ் வெல்கம் டு வருத்தப்படாத வாலியர் சார். உங்ககிட்ட இருந்து கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எனக்கே வெல்கம் கொடுத்த மாதிரி இருக்கீங்க. யூ ஆர் வெரி 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 லக்கி பஞ்ச். சோ இது உங்களுக்கு ரொம்ப வார்மான வெல்கம். கெட் கோசி. ஆனா காம்படிஷன் இனிமே பலமா தான் இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். அப் நெக்ஸ்ட் இந்த ஜாக்பாட் ரவுண்ட்ல அவரோட என்ட்ரியை ஷுவர் ஆக்க போறாரா? நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் சிவா. என்ன கான்செப்ட்னா மைமிங் பண்ண போகிறான். இப்போ டிவி ஷோ பார்த்துட்டு இருப்பான். டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேய் சேனல் ஓடிட்டு இருக்கோம். அந்த பேய் வந்து என் கை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் கான்செப்ட்.
நம்ம சிவா வெர்ஷன் ஆஃப் மைமிங் எப்படி என்ஜாய் பண்ணோம்? ரமேஷ் கண்ணா சார். ஓகே, அவ்வளோதான். பெருசாக சொல்கிற மாதிரி. ஏன்னா இதில் வந்து வருத்தப்பட வாரிசு வந்து மெயின் வந்து ஹியூமர். நீங்கள் அந்த மைமிங் பண்ணும்போது நாங்களாம் சிரிக்கணும். நாங்கள் சிரிக்கவே என்ன நீங்கள் பண்ணுறேன்னு திங்க் பண்ணுறதுல டைம் போயிடுச்சு எங்களுக்கு. நீங்கள் மைமிங் ஆர்டிஸ்ட், அதனால் உங்களுக்கு இப்போ நிறைய பண்ண முடியும். யூஆர் ஹேவிங் த கெப்பாசிட்டி, பட் யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் தட். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒரு புதுமுகமாக வந்திருக்காரு, ஆர்வத்தோடு வந்திருக்காரு. ஸோ ரெண்டாவது மைமிங்கை ட்ரை பண்ணிருக்காரு. என்ன கேட்டால் நீங்கள் டைலாக்ஸு ஸ்கிரிப்ட் அது ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிரியேட் சம்திங்ல எவ்ரி ஆக்ஷன் வந்து தேர் இஸ் எ ரியாக்ஷன். அதனால வந்து நீங்க அந்த இதுல வந்து இதுல காமெடியை பொறுத்துனா என்ன வரும், காமெடி எப்படி பொறுத்துறது அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, நீங்க மெயினா வந்து மைமிங் பண்ணும்போது அந்த காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, நீங்க ரொம்ப ஃபார்மலா வந்திருக்கீங்க இல்லையா, ஃப்ளெக்சிபிளா பண்ணணும். நிறைய கீழே விழுந்துலாம் எழுந்துக்கிறீங்க போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸு, அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங்ஸு, கேப்பு அதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா இன்னும் அது இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த நீங்கள் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு புரியுற மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இட்ஸ் குட். ஸோ ஆன் த ஹோல் உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் தான், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இந்த காம்பினேஷன் வைல்ட் கார்டு அண்ட் ஜாக்பாட் ரவுண்ட பார்த்தாச்சு. கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜட்ஜஸ் நீங்களும் ஸ்கோர்ஸ் அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. இதை தொடர்ந்து இப்ப இது ஹாப்பி ஹவர். என்னன்னா இன்னைக்கு டாப் 2 பெர்ஃபார்மர்ஸ் யாரு நீங்க இன்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆல்ரைட், சோ கண்டஸ்டன்ட்ஸ், இந்த காம்பினேஷன் ரவுண்ட்ல வைல்ட் கார்டு அண்ட் ஜாக்பாட் என்ட்ரிஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு டாப் 2 பெர்ஃபார்மர்ஸ் யாரு? ஜட்ஜஸ், உங்களுடைய வெர்டிக்ட். Dina team. Shut up your mouth, sir. What do you say? In our slum, I am the first graduate with 82% distinction. What type of answer you want? Ask me. I will tell all the answers in pure English. So all the best. Congratulations. So இப்ப அடுத்து Jewel team. Vicky Rao and Vicky. சரி, தேசப்பற்று பற்றி ஒரு பாட்டு பாடுகிறேன். ஏதோ பாடுங்கள் பார்க்கலாம். அத்தாரு 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 உத்தாரு உதாரே காட்டாத உதாரு. ஆன் த ஹோல் ஜாக்பாட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல வார்ம் வெல்கம் கொடுத்திருக்கீங்க ஜட்ஜஸ். தேங்க்யூ சோ வெரி மச். கடந்த சில வாரங்களா நடந்த நம்ம வைல்ட் கார்டு அண்ட் ஜாக்பாட் என்ட்ரிஸ்ல நிறைய கண்டெஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு இந்த புது மேடையை யூஸ் பண்ணி நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல மெம்பர் ஆகணும் அப்படின்னு ஜட்ஜஸ் நீங்க பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் கொடுத்திருந்தீங்க. இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில கேண்டிடேட்ஸ் என்னை வந்து ஜாயின் பண்ண போறாங்க. பிஃபோர் வி கால் ஆன் த கேண்டிடேட்ஸ், யார் எந்த டீமுக்கு போறாங்கன்னு அவங்க டிசைட் பண்றாங்களோ இல்ல ஜட்ஜஸ் நீங்க பிக் பண்றீங்களோ, முதல்ல நம்மளோட டீம் நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் கலகலப்பு. சின்னி சார், உங்களுடைய டீம் 5 ஸ்பாட்ஸும் ஃபில் ஆயிருக்கு. சோ உங்களால எந்த கேண்டிடேட்டையும் பிக் பண்ண முடியாது. சோ இப்ப அடுத்து குமாலம் ரமேஷ் கண்ணா சார், உங்களுக்கு 2 ஸ்பாட்ஸ் வேக்கண்டா இருக்கு. சோ நீங்க 2 கேண்டிடேட்ஸை பிக் பண்ணலாம். அதே கோஸ் ஃபார் யூ மனோபாலா சார், உங்களுடைய டீம்லயும் 2 ஸ்பாட்ஸ் ஃப்ரீயா இருக்கு. 2 கேண்டிடேட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி சிரிப்பு டீம் கோவை சர்லாம், உங்களுக்கு 3 ஸ்பாட்ஸ் காலியா இருக்கு. சோ இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட கம்பீட் பண்ண போறாங்களா இல்ல அவங்களுக்குள்ள கம்பீட் பண்ண போறாங்களான்றத பாத்துடலாமா? லெட் மீ கால் அப்பான் தி கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, 7 ஸ்பாட்ஸ் இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்வெஸ்ட், நீங்க யாருமே ப்ளீஸ் ஸ்டாலினை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படிங்கிறது. மேம், நீங்க வந்து சொன்னீங்க நான் ஒன்னு சொல்றேன்னா நீங்க அதை கன்சிடரே பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா ஐ ஃபீல் ரியலி பேட். இல்ல அப்படின்னா ஸ்டாலின் வந்து ஸ்பெஷல் எஃபெக்டா? ஸ்பெஷல் எஃபெக்ட்னு இல்ல மேம், நீங்க என்னமோ தெரியாது எனக்கு அவரு தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு. அப்படியா? ஆமா. சரி, நாங்க செலக்ட் பண்ணல, ஸ்டாலின் செலக்ட் பண்ணிக்கிட்டோம்.
மேம் இது ஒத்துக்கவே முடியாது. யூ ஆர் கிவிங் ஹிம் an open option. நான் கண்டிப்பா நான் சண்டை போடுவேன், சத்தியாகிரகம் பண்ணுவேன், என்ன வேணா இந்த மேடையில இங்க நான் என்ன பண்ண சொல்லுங்க, நான் என்ன பண்ண சொல்லுங்க. அதாவது தேர்ந்தெடுக்க கூடாது. ஸ்டாலின் என்னப்பா சொல்லுங்க சார், ஒரு வாட்டியும் மிமிக்ரி பண்றேன்ட்டு டான்ஸ் ஆடுறாரு. உனக்கு வந்து காமெடி பீஸ் வந்து ஸ்டாலினா? காமெடிலாம் இல்ல மேம். இருங்க, நீங்க பண்றது காமெடியா ஸ்டாலின்? நீங்களே சொல்லுங்க. சும்மா டான்ஸ் ஆடி ஏமாத்திட்டு இருக்கீங்க. வராரு, என்ட்ரி கொடுக்கறாரு, இப்படி பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்வாரு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே டான்ஸ் ஆடுவீங்க பாட்டு போட்டு. முதல்ல இருந்து அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் சார், ஸ்டாலின் எடுக்க கூடாது சார். வாட் எவர் இட் டேக்ஸ். அவருக்கு சரிக்கு சமமா நான் போட்டி போடணுமா, நான் போடுறேன் சார். வழக்கமா வச்சுட்டு அப்புறம் திடீர்னு கழட்டி விட்டா நான் எங்க சார் போவேன்? சார் ஏன் ஃபீலிங் உங்களுக்கு கூட புரியலங்க சார்? பாட்டு போடணும், இப்ப போட மாட்டாங்க. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் எல்லாம் ஸ்டாலினால தான். சோ ஜட்ஜஸ், நீங்க அந்த 7 பேரை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? we are waiting for your answers. சோ 10 பேர்ல இருந்து 7 பேருக்கு நம்ம ஸ்கிரீன் பண்ணியாச்சு. இதுல இருந்து டீம்ஸ், குருஸ், நீங்க உங்களோட டீம்ஸ்க்கு யாரு? இல்ல அவங்களே செலக்ட் பண்ணு. சோ முதல்ல நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்தின் மாதிரி தீனா டீம், நீங்க யாரை சூஸ் பண்றீங்க? மனோபலா சார். ஓகே. ரமேஷ் கண்ணா சார். ஓகே. நீங்க? மனோபலா சார் டீம்ல சேர்ந்து ஜாயின் ஆசை, பட் கோவை சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ரமேஷ் கண்ணா சார். ஓகே. நீங்க? மனோபலா சார். நீங்க? கோவை சல்மான் டீம். ஓகே. நீங்க? சரி, கோவை சல்மான். ஓகே. நம்மளுடைய குருஸ் கிட்ட நீங்க உங்களோட டீம்ஸ் பிரிச்சாச்சு. இனிமே நீங்க தூள் கலப்ப போறீங்க. சோ இதே போல இன்னும் பவர் பேக்டான இன்னொரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட உங்களை சந்திக்க போறோம். இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.